உங்களுக்கு நாங்க ஏன் இன்கிரிமெண்ட் கொடுக்கணும், அதுக்கு சரியான ஒரு ரீசன் சொல்லுங்க. ஒரே ஒரு ரீசன். முன்னாடி 250 ரூபா வித்த ஹேர் ஆயில் இப்போ 450 ரூபாய்க்கு விற்கிது சார். என் சேலரியில் ஒரு க்ரோத் இருந்தால் தானே சார் என் ஹேரில் ஒரு க்ரோத் இருக்கும். ஸோ என் சுச்சுவேஷனை பார்த்து நீங்கள் எதாவது பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். ஆயிலுக்கு இங்கே வேலை செஞ்சா இன்கிரிமெண்ட் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க, கரெக்டா? ஆமாங்க சார். கோபே, இவருக்கு என்ன சேலரி? 60,000 ரூபா. 20,000 ரூபாய்க்கு 3 பசங்க வேலைக்கு வரேன். சோலி முடிச்சு. அப்போ நீங்க இல்லை சார், நான் இங்கே வேலை செய்கிறேன் சார். இன்கிரிமெண்ட் அதெல்லாம் வேணாம் சார், வேணாம் சார். ஓ, கலந்து. நெக்ஸ்ட் நீயே வச்சுக்க. மிஸ்டர் பிரகாஷ், Yes, sir. உங்களுக்கு எதுக்கு நாங்க இன்கிரிமெண்ட் கொடுக்கணும்? ரீசன் கேக்குற சார், நீங்க எனக்கு இன்க்ரிமெண்ட் கொடுத்தீங்கன்னா நான் நிறைய சம்பாதிப்பேன் சார். நிறைய சம்பாரிச்சேன்னா நிறைய டாக்ஸ் கட்டுவேன். நிறைய டாக்ஸ் கட்டினா இந்தியா எக்கனாமி க்ரோ ஆகும் சார். இந்தியா எக்கனாமி க்ரோ ஆச்சுன்னா இந்தியா வில் பிகம் a சூப்பர் பவர் சார். நேஷன் ஃபர்ஸ்ட், மத்தலாம் நெக்ஸ்ட். பாரத் மாதா கி ஜெய் சார். ஐயோ முடியல. சூப்பர், பயங்கர தேசபக்தரா இருக்கீங்க. வெல் டன், Thank you. வெரி குட், Thank you. பாராட்டுறேன். Thank you. ஆனா இது ஃபாரின் கம்பெனி, அதனால உங்க இன்கிரிமெண்ட் இன்க்ரிமெண்ட் ரிஜெக்டட். சத்திய சோதனை. கிளம்புங்க இந்தியன். ஆமா, இப்படி வர ஆளுங்களை எல்லாம் ரிஜெக்டட் சொல்லிட்டு இருந்தா அவன் வேலையை விட்டு போயிட்டா என்ன பண்றது? இவங்கெல்லாம் வேலையை விட்டு போனாலும் வெளியில இவ்வளவு சம்பளம் எவனும் தரமாட்டான். ஆமா, உங்க சேலரி எவ்வளோ? எதுக்கு இன்னொரு 5-6 ஆள் ஏற்பாடு பண்ணலான்னு பாக்குறியா? நெக்ஸ்ட். குட், ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட். தியாரே, ஹலோ சார். சொல்லுங்க சேகர். ஆக்சுவலி நானும் கோபியும் ரொம்ப க்ளோஸு. ஆமா. இன்ஃபேக்ட் நாங்கள் 2 பேரும் ஒரே ஏரியா. அதுவும் எந்த அளவு க்ளோஸ்னா, நான் அவர் ஒய்ஃபை தான் ஷேர் பண்ணுறேன்னா பார்த்துக்கங்களேன். ஓ சார், நான் மட்டும் இல்லை, எங்கள் ஏரியாவில் இருக்கிற எல்லாருமே இவர் ஒய்ஃபை தான் ஷேர் பண்ணுறோம். என்னடா சொல்ற? நீங்க தானே சொன்னீங்க ஸ்பீடு அதிகமாக ஃப்ரீ தான், எப்போ யூஸ் பண்ணிக்கணும். ஐயோ, நான் சொன்னது வைஃபை. அதான் உங்க வைஃபை நான் ஷேர் பண்றேன்ல, அதை தான் சொன்னேன். கோபி, எனக்கு அந்த பாஸ்வேர்டு தர முடியுமா? ஒய்ஃப் மேட்டர் விட்டுட்டு அவன் இன்கிரிமெண்ட் பத்தி மட்டும் பேச. மிஸ்டர் சேகர், இவர் ஒய்ஃப். மிஸ்டர் சேகர், நாங்க எதுக்கு உங்களுக்கு இன்கிரிமெண்ட் தரணும்? சொல்லு. சார், போன வாரம் எங்க ஹவுஸ் ஓனர் வாடகையில் 2000 ரூபாய் ஏத்திட்டாரு. சூப்பர். எதுக்குன்னு கேட்டதுக்கு உனக்கு என்னப்பா ஐடில வேலை பார்க்குற, மாசம் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குவ அப்படின்னு சொல்றாரு சார். மளிகை கடைக்கு போனா எனக்கு முன்னாடி நிக்கிறவங்கலாம் கிலோ 100 ரூபாய் தக்காளி, ஆனா எனக்கு மட்டும் 120 ரூபான்றான். அது தப்பு. ஏன்னு கேட்டதுக்கு உனக்கு என்ன செய்யற, ஐடி கம்பெனில வேலை செய்யற, மாச லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குவேன் அப்படின்றான். இது கூட பரவாயில்ல சார், சலூனுக்கு போனா ஐடில வேலை செய்யறவனுக்கு 50 ரூபா அதிகம்னு எழுதியா போட்டிருக்கான். ஏன்னு கேட்டதுக்கு உனக்கு என்ன சேகரு, ஐடியில் வேலை பார்க்குற, மாதம் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குவ. இப்போ நீங்க சொல்லுங்க சார், எனக்கு இன்க்ரிமெண்ட் வேணுமா வேணாமா? உனக்கு என்னப்பா சேகர், நீ ஐடி கம்பெனில வேலை செய்யற, மாசம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற, உனக்கு எதுக்குப்பா இன்கிரிமெண்ட்? போடா போ.